உனக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கெல்லாம் யாரும் தெரியுமா? சஞ்சய் ஏன் இப்படி கேக்குறான்? இல்ல சஞ்சய், எனக்கு தெரியாது. உனக்கு உண்மையாவே தெரியாது? தெரியாது சஞ்சய். ஓகே, இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எதுவும் கேட்க விரும்பல. அப்ப நான் கிளம்புறேன். சஞ்சய் சஞ்சய், என்ன பண்றேன்னு தெரியுதா? தெரியுது. எனக்கு பிடிச்சவளை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பிடிச்சிருக்கிறது தப்பு இல்ல. இது நீதான் எனக்கு சொன்ன. ஆனா சஞ்சய், அதுக்கு இடம் பொருள் ஏவல் ஒண்ணு இருக்கு. எதுவுமே இல்லாம நீ உன் பாட்டுக்கு பிடிச்சு வச்சிருக்க. என்னவா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பிடிச்சிருக்கேன். டே முட்டா பையல, யாராவது பார்த்தா என்ன ஆகும்? அது மட்டும் இல்ல, இது கோவில். கோவிலா இருந்தா என்ன? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நிக்கிறேன். ஏன் உனக்கு பிடிக்கலையாங்கும்? பிடிக்கல. இதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியது. இப்படி வெளியே எல்லாருக்கும் தெரியற மாதிரி இப்படி நம்ம நின்னு பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? வெளியே நின்னு பண்றதுதான் உனக்கு பிடிக்கல. இதுக்கான பதில நான் நாளைக்கு சொல்றேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ இப்பவே சொல்லணும். முட்டாள், இது கோவில். இது வந்திருக்கிறது கார்த்திகாக வந்திருக்கோம். அது நல்லபடியே இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு. அதுவே இப்ப நமக்கு சந்தோஷம். இனிமே நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். நாளைக்கு இதுக்கான பதில நான் சொல்றேன். நிச்சயம் நாளைக்கு சொல்லணும். எத்தனை நாள் தான் மறைக்க? உண்மையாவே நாளைக்கு சொல்லிடுவேன். சத்தியமா? என்ன படைச்ச கடவுள் மேல சத்தியமா, நாளைக்கு நான் இதுக்கான பதில சொல்லிடுவேன். இப்படி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கு. இது நம்ம பார்த்தும் சரி, வேற யாராவது பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? ரெண்டும் லூஸ் மாதிரியா இருக்கு. சரி, ரெண்டும் மனசை விட்டு பேசுது. நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாண்டா, அப்படியே போயிருவோம். இப்ப மது ரெண்டு லூஸும் அது அதுங்க மனசுல இருக்கிறத சொல்லுதான்னு பாப்போம். ரெண்டு பேரும் நல்லா இருக்கட்டு. போவோமா? அட சஞ்சய், கண்மணி கைய விடு. கண்மணி தானே, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஹாய் கண்மணி. சாரி, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கேன். அங்க வேனுக்கு கூப்பிட்டாங்க, அதான் கூப்பிட வந்தேன். ஏ லூசு கண்மணி, என்ன பேசிட்டு இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்ல, வா போவோம். சஞ்சய் என்ன விடுங்க. இல்ல, நீங்க கேரி ஆன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனை இல்ல, நான் கிளம்புறேன். ஏய் லூசு, அப்படிலாம் இல்ல, நானும் உன் கூட வரேன். அதான் அவளே கிளம்புறாளா, கொஞ்ச நேரம் இறேன். அட ஆமா ஜெனி, எப்படியும் எல்லாரும் கொஞ்ச நேரம் இருப்பாங்க. நீங்க கண்டினியூ பண்ணி கொஞ்ச நேரம் பேசிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். மூக்குவாக்குல குச்சி விட இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தேனா? அட சஞ்சய், சீ கையை விடுங்க, நான் கிளம்புறேன். என்ன சஞ்சயும் ஜெனியும் காங்கலன்னு இவளை அனுப்பணும், போனவளே ஆள காங்கல, அங்கேயே தங்கிட்டாவள எல்லாரும். அட மூணு பேரும் இந்தாதான் நிக்கிறாங்க. அட என்ன சஞ்சய் ஜெனி கையை பிடிச்சிருக்காரு? மேடம், உங்களை நாங்க எதுக்கு அனுப்புறோம்? நீங்க இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல கரண், கூப்பிடுறதுக்கு தான் வந்தேன். ஆனா இங்க ரொமான்ஸ். என்னது ரொமான்ஸா? என்னடா மச்சான், தைரியமா என் தங்கச்சி கையே பிடிச்சிட்ட? யாவது கைய பிடிச்சதான் பார்த்தேன் நான். கண்மணி, அப்படி நீ என்னத்த பார்த்துட்ட? இதெல்லாம் மாடி பொண்டாட்டி கேட்பாங்க. அட அண்ணா, அப்படிலாம் எதுவும் பெருசா நடக்கல. மெண்டல் கண்மணி, மூக்குல குத்தி விடும் பாத்துக்கா. ஆமா, பெருசாலாம் எதுவும் நடக்கல. சரி சரி விடுங்க, வாங்க போவோம். ஏ மச்சான், நீ மட்டும் என்னல தோலுக்கு மேல எல்லாம் கைப்பட்டு மாப்பிள்ள மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்க? ஆமா, நான் மாப்பிள்ள தானல, புதுமண தம்பதிகள் நாங்க. அங்க மட்டும் என்ன வாழுதான், நீங்க மட்டும் மாப்பிள்ள மாதிரி கையை பிடிச்சிட்டு நிக்கீங்க. நாங்க விரைவில் ஆக்கிடுவோம். சார், அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வாங்கணும். ஆமா, என்ன பெரியாத அப்ரூவல்? தலை ஒத்துக்கிட்டா போதாதா? போதும், ஆனா அதுக்கிட்டே நீங்க ஒழுங்கா அப்ரூவல் வாங்க மாட்டேங்கீங்களா, அதான் பிரச்சனை. அதெல்லாம் வாங்கலாம் வாங்கலாம். அம்மா, நான் வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். என்னடே ரெண்டு பேரும் ட்ரெஸ் சேமா போட்டிருக்கீங்க, ஆனா நல்லா இருக்கு. ஆமா, நானும் சொல்லணும்னு நினைச்சேன், ட்ரெஸ் நல்லா இருக்குடே. தேங்க்யூ. இந்த ட்ரெஸ் வந்து எதனால சேம போட்டோன்னா, கார்த்தி சும்மாவே மூட் ஆஃபா இருக்கா, அதனால ஏதாட்டு சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டேன். ஓ அப்படி, ஃபேண்டாஸ்டிக் கரண், சூப்பர். சரி வாங்க போவோம், டைம் ஆயிட்டு இருக்கு. ஆமா வாங்க போவோம்.
ஓகே சார். இந்த வாரேன். சஞ்சய் நீ கிளம்பு, நான் கொஞ்சம் கழிச்சு வாரேன். ஓகே கரண், சீக்கிரம் வந்துரு. ஏன்னா இன்னைக்கு தெரியும்ல மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் வந்துரு. தெரியும் சஞ்சய். சீக்கிரம் வாரேன். அது மட்டும் இல்ல கரண், நாளைக்கு என்ன பிளான்னு தெரியும்ல? கார்த்திட்டெல்லாம் சொல்லிட்டியா இல்ல இனிமேதான் சொல்ல போறியா? இல்ல சஞ்சய், நான் இன்னும் எதுவும் சொல்லல. இனிமேதான் சொல்லணும். எப்படி சொல்லன்னு வேற தெரியல. எப்படி சொல்ல தெரியலன்னா வாயால தான் சொல்லணும். சீக்கிரமா சொல்லு. அம்மா ரெண்டு பேரும் அப்படி எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் இந்தாதான் நிக்குதுங்களா? சரி கரண், சொல்லன்னா இப்பவுமே சொல்லிரு. நாளைக்கு கம்பெனி விஷயமா கோவாக்கு போறோம், அதனாலதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னது கோவா போறீங்களா? கரண் கரண் நானும் வரேனே. மெண்டல், உனக்கு காது கேட்கலையா? நாங்க கம்பெனி விஷயமா போறோம்னு சொன்னோம். சஞ்சய் நீயும் கரணும் போயிட்டா அப்ப கம்பெனி? அதான் நீ இருக்க ஐசு, நீயும் கார்த்தியும் பாத்துக்காங்க. கரண் அது எப்படி கரண்? ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க போயிட்டு ஒருத்தங்க இருங்க. ஏன்னா இப்பதான் நம்ம கம்பெனிக்கு முக்கியமான ப்ராஜெக்ட்லாம் வருது. அத பத்தி டீல் பண்ணனும்னா எம்டி நீங்க யாராவது ஒருத்தங்க இருக்கணும்ல. அடச்ச, ஒரு 1 வீக் முன்னால கம்பெனி பாத்துக்கிட முடியாத ஐசு? முடியாதுல கேனே. எம்டி சைன் கட்டி ஏதாவது ப்ராஜெக்ட் முக்கியமானது வந்துச்சுனா நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் நான் பேசிக்கிடுறேன் ஐசு. அதை பத்திலாம் எதுவும் வரி பண்ணாண்டாம். வந்திருக்க ப்ராஜெக்டை நீங்க ஒழுங்கா ப்ராப்பரா முடிச்சா போதும். ஓகே கரண். என்ன கோவா இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு போனோம்? ஐசு ஐசு என்ன சொல்லுஸ்டலா? ஐசு பேசாம கார்த்தியும் கரணி அனுப்பி விட்டுருவோமா? அட இது நல்ல ஐடியாவா இருக்கு. பேசாம இதுங்க ரெண்டுமே அனுப்பி விட்டுருவோமா? இதுக்கு அந்த சஞ்சய் மண்டல் ஒத்துக்கிடணுமே. அதெல்லாம் ஒத்துக்கிட வைக்கலாம். நம்ம பேசுறதுலதான் இருக்கு எல்லாம். ஆனாலும் ஆபீஸ் விஷயமா போறான். இவள கண்டுக்கிடலனா அது எப்படிடே கண்டுக்கிடாம இருப்பான்? அதுவும் அங்க கோவால அந்த மூடுல அது எப்படி அவன் கண்டுக்கிடாம இருப்பான்? பஞ்சு நெருப்பும் பக்கத்து பக்கத்துல இருந்தா எப்படினாலும் பத்திக்கிடும். அதெல்லாம் கண்டுக்கிடுவான். சும்மாவே இவங்க இங்கே இருந்து ஒரே பிரச்சனைன்னு பாத்துக்கிட்டே இருக்காவ. அதனால ஒரு அட்மாஸ்பியர் வேற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு வரட்டு. ஓகே, குட் ஐடியா. இது இப்ப எப்படி சொல்ல? இரு நான் சொல்றேன். ஓகே. ஆமா, ரெண்டு பேரும் அப்படி என்ன ரகசியம் பேசுனீங்க? ரகசியம்லாம் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். அம்மா அம்மா. ஸ்டெல்லா லூசி, இப்ப எதுக்கு அம்மாவை கூப்பிடுத? எல்லாமே ஒரு விஷயமா தான் கூப்பிடுறேன். நீ கொஞ்சம் மூடிக்கிட்டு இரு. வந்துட்டீங்களா? அம்மா சஞ்சயும் கரணும் கோவா போறாங்களாம். இப்ப என்னையா திடீர்னு? அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு கம்பெனி மீட்டிங் விஷயமா போறோம், வேற ஒண்ணும் இல்ல. ஏடி ஸ்டெல்லா, அவன் கம்பெனி விஷயமா தானே போறான். என்னத்துக்கு இப்படி கூப்பிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ற? வேற என்னத்துக்கா இருக்கும் அவளை கூப்பிட்டு போகணும்னு நினைப்பா, அப்படிதானே டி? ஐயோ அம்மா, அப்படிலாம் இல்ல. இது சஞ்சயும் கரணும் போறதுக்கு பதிலா கரணும் கார்த்தியும் போனா எப்படி இருக்கும்? ஏ ஸ்டெல்லா, என்ன பண்ற நீ? சும்மா கடை சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கும்? ரொம்ப கேவலமா இருக்கும். அப்ப நீ கார்த்தி வந்தா கேவலமா இருக்கும்னு சொல்ற? ஏய் லூசு, நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. அது வந்து நான் மீட்டிங் விஷயமாவும் கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் இதுவாகவும் நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு அழிவேன். அந்த நேரத்துல கார்த்தி தனியாலாம் இருக்கணும், அதனாலதான் சொன்னேன். அதுவும் சரிதான் ஐயா. ஸ்டெல்லா, அடுத்தவன் வேலை விஷயமா போயிருக்கும்ல, கார்த்தி தனியால இருக்கணும். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அட அம்மா, அது எப்படிமா அவன் தனியா விட்டு போவான்னு நினைக்கீங்க? அப்பெல்லாம் ஒண்ணும் இருக்காது. பேசாம அனுப்பி வைமா. என்னடி சொல்ற? அதான் சொல்றாம்ல, தனியா விட்டுட்டு போனா கார்த்தி பயந்துருவா, அதனால வேண்டாம். அட என் அழகான தாயே, இங்க இருந்த ஒரே பிரச்சனைன்னு தான் வந்துகிட்டே இருக்குது. கார்த்திங்கரன் எங்க சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்க அங்க போய் கொஞ்சம் தனியா இருந்தா அந்த காத்தெல்லாம் வாங்கமுச்சுல கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்கல்ல. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசுறதுக்கும் டைம் கிடைக்கும். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு அவளை அவங்க கூட அனுப்பி வைங்க. எந்த பிரச்சனையுமே இருக்காது. கிளவி மாதிரி பேசுதா? பரவாயில்ல இருக்கட்டும். அத்த நீங்க என்ன சொல்றீங்க? மருமவளே, இதுல நான் என்னத்த சொல்ல இருக்கு? கார்த்திக்கும் கரணுக்கும் சம்மதம்னா அனுப்பி விடுவோம். அதுவும் சரிதான். கார்த்திமா, நீ என்ன சொல்ற? உனக்கு போயிட்டு வர ஓகேயா? அத்தை அவருக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். ஏயா கரண், நீ என்ன சொல்ற? மச்சான் கரண்,
ஒத்துக்கோ, ஏன்னா குடும்பமே ஒண்ணு கூட்டிட்டு, அது மட்டும் இல்ல கார்த்தி வேண்டானா வேண்டான்னு சொல்லியிருப்பா. அவ உன் விருப்பத்தை கேட்கா, அவளுக்கு சம்மதம் தான் நினைக்கேன். ஆமா சஞ்சய். சரிம்மா, அப்ப நானும் கார்த்தியுமே போயிட்டு வரோம். அப்பா சக்சஸ். ஒரு வழியா இவங்க ரெண்டு பேருக்கும் ஹனிமூனுக்கு பிளான் பண்ணியாச்சு. ஸ்டெல்லா எஸ், ஒரு வழியா இந்த ரெண்டையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பா பண்ணியாச்சு. சரி, அப்ப நான் கம்பெனிக்கு போயிட்டு வரேன். பாத்தியா, கவனமா போயிட்டு வரணும். சரி பாட்டி. பார்த்து கவனம் சஞ்சய், கவனமா கார் ஓட்டிட்டு போனோம். சரிம்மா. சரி வாய்ஸ், நம்மளும் போவோம். பாஸ்டலா வாங்கத்த, நீங்க அங்க வந்து உட்காருங்க. அட என்னடி பொண்டாட்டி, உனக்கு ஹனிமூனுக்கு எங்கேயாவது போகணும்னா நீ என்கிட்டயே கேட்டிருக்க வேண்டியதானே? உங்ககிட்ட எல்லாம் எங்க கேக்குறது? அதான் நீங்க நான் வந்தா கேவலமா இருக்குன்ட்டீங்களே. அது அப்படி இல்ல தங்கம், நான் ஒர்க் விஷயமா கொஞ்சம் பிஸியா இருந்தா உன்னை கண்டுக்கிடலன்னா உனக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கும், அதனாலதான் சொன்னேன். கண்டுக்கிடாம தான் இருந்து பாருங்களேன், அப்ப தெரியும் இந்த கார்த்தி யாருன்னு. லூசு. நீங்கதான். நான் தான் லூசு. ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன்ல. அட என்ன வாய் ரொம்ப நீளுது. வேணா இழுத்து வச்சு தச்சிருவோமா? தைக்கலாம் போறேன், வாங்க கோவால வச்சு நல்லா தச்சு விடுறேன். அதுக்கு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். இங்கேயே தைக்கலாமே. அடச்சி போயா, கம்பெனிக்கு கிளம்புங்க. ட்ரெஸ் அங்கதான் வச்சிருக்கேன் ரூம்ல, போங்க, எடுத்துதான் வச்சுட்டு வந்தேன். போயா. ஹாப்பி பர்த்டே ஜெனி. தேங்க் யூ ஜெனி. இன்னைக்காட்டு உன் மனசுல இருக்கத சொல்லிருவியா எப்படி? அவன் சொல்லட்டு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இப்படியே எத்தனை வருஷம் ஓட்ட போறீங்க? யாராட்டும் ஒருத்தங்க சொல்லுங்க. சொல்லிடுவேன், ஆனா அவன் வயால தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன். சோ பாப்போம் அது என்னைக்கு நடக்குன்னு. இன்னைக்கே நடக்கும். பாப்போம். என்ன எல்லாம் அரட்டை அடிச்சுட்டு கிடக்கு? வேலை டயத்துல வேலை செய்யாம இப்படிதான் அரட்டை அடிச்சுட்டு கிடக்குது போல. இருங்கட்டி வாரேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இன்னிட்டி ஐஸ் வந்துட்டா போல. வாங்க போய் உட்கார்ந்து ஒர்க் பண்ணுவோம். நான் சஞ்சய் பார்த்துட்டு வரேன். உனக்கு உன் கஷ்டம். சரி சரி போய் பார்த்துட்டு வா. அட ஐஸ் கூட கார்த்தி வந்திருக்கா. எங்க? அட ஹாய் கார்த்தி. ரொம்ப நடிக்காதீங்க டி, நேத்துக்கு தானே பாத்தீங்க. நேத்துக்கு பார்த்தாலும் ஏன் கேட்க கூடாதமோ? இன்னைக்கு என்ன திடீர்னு சர்ப்ரைஸா வந்திருக்க? அதெல்லாம் ஒரு காரணமா தான். ஹாப்பி பர்த்டே ஜெனி. தேங்க்ஸ் கார்த்தி. ஓ, இன்னைக்கு ஜெனிக்கு பர்த்டேவா? நல்ல சாரில வந்திருக்கா போல. நைஸ் லுக் ஜெனி, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் ஐஸ். ஜெனி மேடம் எப்படி இன்னைக்கு சொல்லிருக்கீங்களா எப்படி? அதை தாண்டி நாங்களும் கேட்டுட்டு இருந்தோம், கரெக்டா நீங்களும் வந்துட்டீங்க. ஆமா, என்னத்த சொல்லிருக்கீங்களான்னு கேக்குறீங்க? ஐயோ, இவா இருக்கிறது மறந்துல பேசிட்டு இருக்கோம். அது ஒண்ணு இல்ல ஐஸ், இன்னைக்கு அவ லீவ் கேட்கணும்னு சொன்னா, அதனாலதான் சொல்லிருவியான்னு சொல்லி கார்த்தி கேட்டுட்டு இருக்கா. ஓ அவ்வளவுதானா? எடுத்துக்கோ ஜெனி. ஆமா ஜெனி, லீவ்லாம் எடுத்துக்கோ. ஓகே சரி. என்ன சஞ்சய் கூப்பிட்டா, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னது பார்த்துட்டு வரியா? இல்ல, எதுக்கு கூப்பிட்டானே கேட்டுட்டு வரேன்னு சொன்னேன். டங்கு லைட்டா ஸ்லிப் ஆயிட்டு. ஓகே போயிட்டு வா. இட்டி நான் போயிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட். அமைதியா. ஓகே ஓகே பை பை. லூசு. அம்மா திடீர்னு என்ன கார்த்தி ஆபீஸ்க்கு வந்திருக்க? சரி கார்த்தி, நீங்க பேசிட்டு இருந்தா நான் வரேன். ஓகே ஐஸ். மூணு பேரும் ரொம்ப நேரம் நின்று பேசிட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் ஒர்க்குக்கு கிளம்புங்க. ஓகே மேடம். லூசு கண்மணி. அட சரி நீ சொல்லு, எதுக்கு திடீர்னு வந்திருக்க? லூசு. அதுவா, நாங்க நாளைக்கு கோவா போறதா பிளான். அதனாலதான் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஏதோ வெரிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்காங்க. அதனாலதான் இவரை கூப்பிட்டுட்டு வந்தாரு. என்ன கோவா போறீங்க? என்ன ஹனிமூன் ட்ரிப்பா? மூஞ்சி ட்ரிப்பு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இவரு ஆபீஸ் விஷயமா தான் போறாரு. அவரு போறதுனால ஸ்டெல்லா நீயும் போ அப்படின்னு சொன்னா. சஞ்சய் போறதா தான் பிளான். ஸ்டெல்லா சஞ்சய் வேண்டாம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டா. ஸ்டெல்லா மாதிரிலாம் ஒரு நாத்தனார் கிடைக்கணும் டி, நீலாம் ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆமா டி, ஸ்டெல்லா எனக்கு ஒரு அக்கா மாதிரி இருக்கா. உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே ஓகே. என்ன ஆஃபீஸ் விஷயமா போனாதான் என்ன? ஆஃபீஸ் விஷயம் மட்டுமா பண்ணுவீங்க? உன்னை ஃபேமிலியை அனுப்பி வைக்கிறதே ஒரு காரணத்துக்காக தான். ஆல் த பெஸ்ட்.
மூஞ்சி. அட கார்த்தி, உண்மையாதான் சொல்றேன். உண்மையாவே உன்னை அவங்க எல்லாரும் நினைச்சு அனுப்புறது ஒரு காரணத்துக்காக தான். அதனால ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கிளவி மாதிரி பேசாம போய் ஒர்க்க பாருங்க. ஓகே ஓகே, நீங்க போய் உங்க ஆளை பாருங்க. சாரி, உங்க ஹஸ்பண்ட பாருங்க. ஏட்டி கண்மணி, அவ எம்டி ஒய்ஃப். நீ இப்படி பேசிட்டு இருக்க அவகிட்ட. அட ஆமால. சாரி எம்டி மேம், நீங்க எங்களை எதுவும் பனிஷ் பண்ணிடாதீங்க. கண்மணி அஞ்சலி, உங்களுக்கே குத்தி விடாம பாத்துக்காங்க. நான் என்ன உங்ககிட்ட அப்படியாட்டி நடந்துக்கிறேன்? சும்மா ஃபன் பண்ண கார்த்தி. சரி, நாங்க போய் ஒர்க்க பாக்குறோம். நீ கரணை போய் பார்த்துட்டு வா. சரி டி. இவங்க என்ன கோவாக்கு போறதை இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாம் இந்த ஸ்டெல்லாவோட வருது. ஸோ கரண் வேற அவங்கள ரொம்ப பொசசிவாகவும் ரொம்ப லவ்வாகவும் இருக்கான். ஏதாட்டு நடக்கக்கூடாது. நடந்துட்டுனா நான் என்னத்த பண்ணுவேன்? கோவம் எரிச்சலாகவும் இருக்கு. இந்த ஆதி எங்க போனா? ஆதி! சொல்லு பூஜா, என்ன திடீர்னு வந்திருக்க? ஆதி விளாடாத. அதான் நான் உங்ககிட்ட போன்ல எல்லாம் சொன்னோம்ல, அவங்க 2 பேரும் கோவா போறாங்க. அதை எப்படியாவது தடுக்கணும். என்னம்மா கடைசி நேரத்துல வந்துட்டு தடுக்கணும் அப்படி இப்படின்னா என்ன பண்ண? என்கிட்ட என்ன ஐடியா அப்படியே கொட்டி கிடக்கு. என்ன பண்ணுவேன்லாம் தெரியல ஆதி. எனக்கு எப்படியாவது அவங்க போறதை தடுக்கணும். பூஜா, போற டிக்கெட்டை வேணா கேன்சல் பண்ணலாம். அதை கேன்சல் பண்ணாலும் அவன் வேற ஒரு பிளான் வச்சிருப்பான். ஏன்னா அவன் சகலக்கல்லா வல்லவன். சரி, என்னமோ நடந்து தொலைஞ்சிட்டு போய் தொலையுது. சரி, நம்ம கோவில்ல வச்சு ஒரு பிளான் போட்டோமே, எப்ப அதை செயல்படுத்த போற? பொண்ணு பார்க்க தானே வரணும். வரேன். வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். அதான் எப்ப? பூஜா டார்லிங், கொஞ்சம் கூலா இரு. எங்க அப்பாவும் வரேன்னு இருக்காங்க. அன்னைக்கு கரெக்டா வருவோம். ஏய் போடா. நீ வரேனாலே அடுத்த மாசம் தான் வருவ. இதுல வேற உங்க அப்பா வேற வரணுங்க. அப்போ இந்த ஜென்மத்துல வர மாட்டியே. பூஜா, ஆமாடா, உன் அப்பா வெளியே வந்து நான் இந்த வீட்டுல இருந்த வரையில பார்த்ததே கிடையாது. பின்ன அவர் வருவாருன்னா நான் அப்படியே ஆண் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். என்னைக்கு இந்த பிளானை செயல்படுத்துவியன்னு நானும் பாக்குறேன். உன்னை பழி வாங்கினவள நான் பழி வாங்குறேன். அமைதியா வீட்டுக்கு போ. ஆனா ஒன்னு ஆதி, அவன் கோவாக்கு போறது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. ப்ளீஸ் எப்படியாவது அதை நிறுத்து. அவன் ஆபீஸ் விஷயமா தானே போறான். அந்த வேலையை வேணா என்னால தடுத்து நிறுத்த முடியும். ஆனா இதெல்லாம் என்னால நிறுத்த முடியாது பூஜா. நோ ஆதி, ஆபீஸ் விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு தடுத்து நிறுத்திடாத. இல்லைன்னா இவங்க டைம் பாஸ் பண்றதுக்கு ரொம்ப டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் அதை மட்டும் எதுவும் பண்ணிடாத. நான் என்ன உனக்காகவே எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? உன்னை வச்சு என்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். முட்டாள். ஆதி, புரியுதுல்ல? ஆம் பூஜா, புரியுது. என்னமோ சரி, நான் வரேன். ஓகே பூஜா, பார்த்து போயிட்டு வா. ஓகே ஆதி, சீக்கிரமா நான் வா. ஓகே பூஜா. சாரி பூஜா, நீ சொன்னது நிச்சயம் என்னால செய்ய முடியாது. என் குடும்பத்தை பழி வாங்கினவங்க ஒவ்வொருத்தரையும் நான் நிச்சயம் பழி வாங்குவேன். முதல்ல அந்த கரனுக்கு பிடிச்ச அந்த கார்த்தி, ஒவ்வொருத்தரையாட்டும் பழி வாங்குவேன். நீ சொன்ன பிளானே எனக்கு சாதகமா இருக்கிறதுனால தான் நான் ஒத்துக்கிடவே செஞ்சேன். என்ன ஆதி, அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு போகுது? அதுவும் இல்லம்மா, சீக்கிரமா அப்பாவை கூட்டு வர சொல்றா. அது மட்டும் இல்ல, அந்த கார்த்தியும் கரனும் கோவாக்கு போறாங்களாம். அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னா. பேசாம கோவால வச்சு அவங்க கதையை முடிச்சிட்டா என்ன? அட, நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லையே. சூப்பர்மா. மொக்கு மாதிரி இருக்க கூடாது ஆதி. என்னைக்குமே நம்ம எதிரிகளை எப்படி அழிக்கணும்னு வேகமா யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த தந்திரம் அந்த பூஜாக்கு நல்லாவே இருக்குது. கரெக்டாமா. அதனால தானே நமக்கு மாஸ்டர் மைண்டா நிறைய பிளான் போட்டுதாரா. அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அப்பா வெளியே வரேன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷமா இருக்குது. அவர் என்னைக்கு வெளியே வந்து எப்பவுமே நம்ம பொண்ணு கேட்க நடக்குமா? அமைதியா இருப்போம், எல்லாமே நடக்கும். நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, எப்படியாவது அந்த ஜோசப் குடும்பத்தை அழிச்சே ஆகணும். ஆனா இதுக்கு அவளை பலிக்காடாக்குறது மட்டும்தான் எனக்கு கஷ்டமா இருக்குது. இதை அம்மாட்ட சொன்னா அம்மா கோவம் வேற படுவாவ.
என்ன சஞ்சய், நானே ஆஃபர் தரேங்க வேண்டாங்கிற? எனக்கு உங்களோட எந்த ஆஃபருமே தேவையில்ல. தயவு செஞ்சு சார் இங்க இருந்து கிளம்புங்க. உனக்கு என்ன அவ்வளவு திமிரா சஞ்சய்? என் கம்பெனியோட இருக்கிற கொலாபரேஷனே வேண்டாங்கிற? நானும் கரணும் நல்லா பேசிதான் சார் சொல்றோம். எங்க ரெண்டு பேருக்கும் இதுல விருப்பம் இல்லை, அதனால இது வேண்டாம். இந்த ப்ராஜெக்ட் ஆர்டர் நாங்க தனியா தான் எடுத்தோம். இந்த ப்ராஜெக்டை நாங்க தனியாவே முடிச்சிருவோம். அதை எப்படி முடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். பாருங்க சார், நாங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா முடிப்போம். நீங்க நல்லா பாருங்க. சின்ன பையங்கிறத நிரூபிக்கிறீங்களே. அட, முக்கியமான மீட்டிங் எதுவும் நடக்குது போலயே. ஜெனி, கதவு தட்டாம வேற வந்துட்ட. திட்டிருவானா எல்லாரும் முன்னாடியும்? அட, யார் அந்த பொண்ணு? என்ன ஸ்ட்ரக்சரு, என்ன இது, என்ன ஃபிகர்ப்பா. சார், உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்க. ஹலோ ஜீவா சார், உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்மள பார்த்த மாதிரி இல்லையே, எங்க பாக்குறான்? யோ எந்திரியா முதல்ல. என்ன தம்பி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? நீ பண்ற காரியத்துக்கு மரியாதை ஒண்ணுதான் குறைச்சல். எந்திரியா முதல்ல. அட, என்ன சஞ்சய் ஏன் இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கான்? ஒருவேளை நம்மளாலயா இருக்குமோ? அப்ப நம்ம சாரிய பார்த்து திட்டுவானா? ஜெனி, இங்க இருந்து கிளம்பிரு. உங்க கம்பெனியோட நாங்க எந்த கொலாபரேஷனுமே வைக்க விரும்பல. முதல்ல இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. என்னையே அவமானப்படுத்திட்டுல பாரு முகனே, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். போயா, இந்த மாதிரி மிரட்டெல்லாம் நான் நிறைய கேட்டுட்டேன். இங்க இருந்து கிளம்பு. நீ பண்ண காரியத்துக்கு செவுட்லயே ஒண்ணு வைக்கலான்னு தான் நினைச்சேன். இது எங்களோட கம்பெனி. எந்த தேவையில்லாத பிரச்சனையும் வேண்டான்னு தான் நான் அமைதியா பொறுமையா இருக்கேன். இதுவே இன்னொரு தடவை அப்படி பாறேன், கண்ணு முடியும் நோண்டி தூரம் எரிஞ்சிருவேன். அவ ஆஃப்டர் ஆல் உன்னோட ஸ்டாஃப் தானே. ஒரு ஸ்டாஃப்காகவே என்னையே நீ பகைச்சுக்கிட்டல. என்ன சொன்ன? ஆஃப்டர் ஆல் ஸ்டாஃபா? இந்த கம்பெனில ஒர்க் பண்றவங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அதுவும் ஸ்பெஷல். அவ என்னோட ரொம்ப முக்கியமானவ. அவ என்னோட உயிருக்கும் மேல. அவ என்ன உன் ஆளா? ஆமாயா, அவ என் ஆளுதான். என்ன பண்ணுவ? முதல்ல இங்க இருந்து மூடிக்கிட்டு கிளம்பு. என்னது ஆளா? இவன் யார பத்தி பேசிட்டு இருக்கான்? நம்மளதான் பேசத்தானோ? ஐயோ, நம்மளாலதான் சண்டை போடுயே. சரி, திட்டுறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிரலாம். வாரேன். வராத அப்படியே பேரு. ஜெனி, எஸ்கேப். ஹே ஏ ஜெனி, நின்னு இங்க வா. இங்க வான்னு சொன்னேன். சஞ்சய், அது வந்து உன்ன நான் இங்க வான்னு தான் சொன்னேன். என்ன வந்துட்டு கண்டுக்கிடாம போற? சாரி சஞ்சய், ப்ளீஸ். சாரி சஞ்சய், நான் வேணும்னே எதுவும் பண்ணல. டோர் தட்டலான்னு தான் நினைச்சேன். சும்மா சர்ப்ரைஸா வரலான்னு தான் வந்தேன். உள்ள நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் எதுவுமே நினைக்கல. சாரி சஞ்சய். அட எத்தனை சாரி. நானே அவனை துரத்தணும்னு தான் இருந்தேன். அதனாலதான் நான் அவனை துரத்தி விட்டேன். உன்னாலலாம் எதுவும் இல்லை. ஆமா, திடீர்னு என்ன சாரி கட்டிட்டு வந்திருக்க? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அதான் கட்டணும்னு தோணுச்சு, கட்டுனேன். ஏன் நல்லா இல்லையாங்கோ? நல்லாதான் இருக்கு. நல்லாலாம் சொல்ல மாட்டேன். ஆனா கொஞ்சம் கை வச்சிருந்த சட்டை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ்லாம் வீட்டுல போட்டா நல்லா இருக்கும். கம்பெனிக்கு ஒரு ஆபீஸ்க்கு வரச்சுல இந்த மாதிரிலாம் வந்தா நல்லா இல்ல. எனக்கு பிடிக்கல. ஹலோ சார், ட்ரெஸ்ஸிங்லாம் கேர்ள்ஸோட உரிமை. அவங்க எப்படினாலும் ட்ரெஸ் பண்ணலாம். பண்ணலாம். ஆனா நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஏன் 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 பிடிக்கல? பிடிக்கல. ஏன்னா அது வந்து அது சீக்ரெட். அட போ சஞ்சய், அப்படி என்ன சீக்ரெட்? சீக்ரெட்னா சீக்ரெட் தான். சரி அதெல்லாம் விடு. கோவில வச்சு இன்னைக்கு சொல்றேன்னு சொன்னிய, சொல்லு. மொபனே, நான் இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்னு சொல்லிருக்கேன், ஒரு விஷ் பண்ணல. நீ உன் பாட்டுக்கு உன்னோட இதுதான் பிடிக்க. சாரி ஜெனி, நான் நேற்றுக்கே விஷ் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே ஜெனி. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. சரி, நீ டாபிக்க சேஞ்ச் பண்ணாத. சொல்லு, நேற்றுக்கு சொல்றேன்னு சொன்னல, சொல்லு. என்னத்த சொல்ல? ஈவினிங் பார்க்குக்கு வா, சொல்றேன். அட சொல்ல. சரி, சத்தியமா சொல்லிடணும். சத்தியமா சொல்லுவேன்.
நான் சொன்னாலாவது நீ உன் வாயில இருந்தத சொல்றியான்னு பாப்போம். எது? சீக்ரெட்? நீ சொல்லு, நான் சொல்லணுமா வேண்டாமாங்கிறத அப்புறம் முடிவு எடுத்துக்கிடுறேன். ஓகே ஓகே. சரி, நான் சொல்றேன். அட சஞ்சய், வேண்டாம் வேண்டாம், நீ அங்க வந்தே சொல்லு. உனக்கு என் மனசுல என்ன இருக்குன்னு உண்மையாவே புரியலையா? மக்கு, இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பையன் நின்னானா அவ செருப்பாலே அடிப்பா. ஆனா நான் ஒண்ணு எதுவும் பண்ணலையே. அப்ப உனக்கு என் மனசுல என்ன இருக்குன்னு புரியலையா? புரியுது, ஆனாலும் உன் வாயால சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கேன். அதே டேஸ தான் நானும் நினைக்கிறேன். ஈவினிங் பார்க்குக்கு வா, அங்க வச்சு நம்ம எல்லாத்தையும் பேசலாம். எனக்கு இப்பவுமே போலாம் போல இருக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஜெனி, ம். ஐ ஐ மிஸ் யூ. அட, நீ இங்க இருக்க, உனக்கு ஆப்போசிட்ல நான் இருக்கிறேன். இதுக்கு என்ன மிஸ் பண்ற? ஏன் எதுக்கு மிஸ் பண்றேன்னு உனக்கு தெரியாதா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? சும்மா தான் இருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், வரலாமா? கார்த்தி தானே, வரக்கூடாதுன்னா என்ன மேடம் பண்ணுவீங்க? திமிர பாத்தீங்களா? அப்படியே போயிருவேன். ஹே, அட பொண்டாட்டி வா. அந்த பயம் இருக்கட்டு. என்ன திடீர்னு ஆபீஸ்க்கு வரணும்னு சொன்னேன், அதுவும் உள்ள வர இவ்ளோ நேரமா? வெளியே இவ்வளவு இருந்தால்வ, அதனால பேசிட்டு வந்தேன். ஆபீஸ்க்கு ஒரு காரணமா தான் வந்தேன். அதான்டி, என்ன காரணம்? மொபனே, கோவாக்கு நான் வந்தா சீ நல்லாவே இருக்காதுன்னு சொல்ற. மூக்கிலே குத்தி விடுவோம் பாத்துக்கா. அங்க வந்து என்ன இப்படி உரசுறது ஒட்டுறதெல்லாம் இருந்துச்சு. கொண்டு ரெண்டி பிடிங்கி காக்காக்கு போட்டுருவேன். பாவி, புருஷன் கண்ணை புடுங்குவேன்னு சொல்றிய, அப்ப நீதான் அந்த குருடனோட காலத்தை ஓட்டணும். பரவாயில்லையா, கோவாக்கு நான் வரேன்டா. நீ அங்க போய் எவ்வளவு சைட் அடிக்காமலா இருப்ப. மூஞ்சியும் ஆளையும் பாரு. கார்த்திமா, என்ன அப்ப நீ புரிஞ்சு வச்சது இவ்வளவு தானா? உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்யா. அப்படி என்னடி தெரியும்? என்ன நீ வரக்கூடாதுன்னு சொன்னல, இனிமே அங்க வந்து நீ யாரோ நான் யாரோன்னு மாதிரிதான் இருக்கணும். அங்க வந்துட்டு கார்த்திமா கார்த்திமான்னு என்ன சும்மா உரசன மூக்குலயே குத்தி விடும் பாத்துக்கா. அட பொண்டாட்டி, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஏன் நீ சொல்ற? யோ, அத நான் தாயா சொல்லுவேன். ஏன்னா நான் தாயா உன்னோட ஒய்ஃப். அட பொண்டாட்டி, அறியாத பிள்ளை தெரியாம சொல்லிட்டேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரேன். முடியாதியா, உன்னை மன்னிக்கவே முடியாது. நான் வந்தா உனக்கு போர் அடிக்கும். சீ, அவ வந்தா நல்லாவே இருக்காது. இப்படிதானே சொன்னேன். மூக்கிலே குத்திடும் பாத்துக்கா. முதல்ல என்ன விடு. தெய்வமே, என்ன மன்னிச்சிருமா தாயே. கோவாக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்காத ப்ளீஸ். ஏன் ஏன் அப்படி இருக்க கூடாது? ஏன்னா நான் உன்னோட புருஷன்டி. 1000 ஆசைகளோட வாரேன், கனவுல மண்ணெலி போட்டுறாதம்மா. போயா லூசு. உண்மையாவே நீ இப்ப என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறியா? கைய விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். விடணுமா? ஏன் தமிழ் புரியலையா? விடணும் தான் சொல்றேன். அட வாடி பொண்டாட்டி. ஐயோ, என்ன பண்ற? என்ன விடு. விடணுமா? ஆமா விடணும். ஏன்னா இது ஆபீஸ்ல. ஓ, இது ஆபீஸ்னாலதான் மேடம்க்கு பிரச்சனையா? அப்ப நான் இப்படி பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்ல? இல்ல.